என் உயிர் தமிழ் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த குறும்பட போட்டிக் குழுவிற்கும் நடுவர்களுக்கும் மற்றும் என்னோடு பணியாற்றிய எங்கள் குழுவிற்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குழுவின் சார்பாக ஒரு 2 நிமிடம் கொடுத்திருக்கிறார்கள். நான் பல ஆண்டுகளாக பிலிம் இண்டஸ்ட்ரியில் பயணித்தாலும் திரைப்படம், சீரியல், மேடை நாடகம், ஸ்ட்ரீட் பிளே என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைமுறை இருக்குது. எல்லாமே ஒன்றா பார்க்க முடியாது. நான் அதில் பயணித்தாலும் நான் இந்த குறும்படத்தில் நான் ஒரு புதியவன். எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, எனக்கு ஒரு வேட்கை இருக்கிறது. இந்த வேட்கையை மூலமாக நான் இந்த குறும்பட போட்டியாளருக்கு சார்பாக என் சார்பாகவும் ஐயாவிற்கெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோளாக இருக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி எங்களுக்கு குறும்பட போட்டியிலே ஒரு தளத்தை அமைத்து நெய்வேலி படைப்பாளர்கள் என்கின்ற ஒரு விதையை விதைத்து எங்களுக்கு நீங்கள் கடவுள், நீங்கள் தந்தை போன்றவர்கள் ஆகினால் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் இந்த கதையில எப்படி வரும், என்ன வரும்னு எங்கள் சுயமாக சிந்திக்கிறோம். தவறுகள் இருக்கலாம். இந்த படங்களை எல்லாம் முழுமையாக பார்த்து இதில் என்ன குறைகள் இருக்கிறது, என்ன நெளிவு சுழிவு இருக்கிறது, ஸ்கிரிப்ட்ல நாங்கள் கவனம் செலுத்தணுமா, டைலாக்ல கவனம் செலுத்தணுமா, ஸ்கிரீன் பிளே கவனம் செலுத்தணுமா, ஆக்டிங்ல செலுத்தணுமா அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த புக் ஃபேர் முடிஞ்ச பிறகு ஒரு நேரம் இருக்காதுன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி எங்களை எல்லாம் உடைத்து எங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் நீக்கினால், எங்களை செம்மைப்படுத்தினால், நீங்கள் செதுக்குங்கள் சிற்பமாகவும் உலகத்தெல்லாம் ஊருக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்தால் நாங்கள் நெய்வேலி படைப்பாளர்கள் ஜொலிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் எங்களை அப்படி நிலைமை வந்தால் அடுத்த புத்தக கண்காட்சியில் நெய்வேலி படைப்பாளர்கள் அனைத்து பரிசுகளையும் கொண்டு செல்வோம் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு, மீண்டும் இந்த உலகில் பெற்றவங்க தவிர மற்றது எதுவுமே பெருசு. நன்றி. என் உயிர் தமிழ் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். உங்களில் ஒருவனான பொன் சாம்பசிவமாகிய நான் எனது நட்பு வட்டத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை குறும்படமாக உங்களின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மகிழ்னி கொஞ்சம் காப்பியாக குடிமா. சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிக்கிறியாப்பா. மருந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டேங்கிற, ஆஸ்பத்திரிக்கும் வர மாட்டேங்கிற. வேண்டாங்க, என் பிள்ளைய பார்த்து 1 மாசம் ஆச்சு. அவன் குரலை கேட்டு 1 வாரம் ஆச்சுங்க. அவன்
ஃபோன்லேயாவது கூப்பிடுங்க, உங்கள் குரலை கேட்டாலும் எனக்கு மனசுக்கு நல்லா இருக்குங்க. ஃபோன் போடுங்க. கட் ஆயிடுச்சுமா. மறுபடியும் போடுங்க. புள்ள ஏதோ வேலையாக இருக்காம போடுக்குமா. இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இன்னைக்கே நீங்க பிள்ளைய பார்த்துட்டு வந்துருங்க. பிள்ளைய பார்க்கணுங்க. இன்னைக்கே நீங்க கிளம்புங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. நீங்க பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. மாமா இருக்காங்க, நீங்க போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் போய் பார்த்து வந்துடுறேன். ஐயா வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா ஐயா? வாங்கய்யா, உட்காருங்க உட்காருங்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். ஐயா, ஊர்ல அம்மா நல்லா இருக்காங்களா? உங்க அப்பா நல்லா இருக்காருங்களா ஐயா? எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. ஆமாம், நீ எப்படியா இருக்க? நல்லா இருக்குங்க ஐயா, நம்பிட்டு இருக்கேன். எனக்கு என்னையா கவலை? நல்லா இருக்கேங்க ஐயா. சரி, ஐயா சாப்பிடலாங்களா ஐயா? இப்போ தான் வர வழியில் சாப்பிட்டு வந்தாங்க இல்லை. ஆமாம், தம்பி இருக்காப்லையா? இப்போ வந்துருவாருங்க ஐயா. சரிங்க. வேலு, தம்பியோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஐயா, தம்பியோட நேர்மை, கடின உழைப்பு, நிறைய லாபம் கிடைச்சதுனால கம்பெனியோட முதலாளி 5000 பேர் வேலை செய்கிற கம்பெனிக்கு எம்டி ஆக்கிட்டார். எம்டி ஆனதுலேருந்து ஆகாயத்திலே சுற்றிட்டு இருக்காரு. ஐயா, நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஐயா. தம்பி நல்ல வேலையில் இருக்காருன்னு தெரியும். ஆனால் வேலு, நீ சொன்ன பிறகு தான் இவ்வளோ விவரம் தெரியுது. பஸ்ஸில் வந்ததில் கொஞ்சம் அசதியாக இருக்குது. கொஞ்சம் படுத்துக்கிறேன். ஐயா உள்ள வந்து பாருங்க. இருக்கட்டும் ஐயா, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். நான் இப்படியே படுத்துக்கிறேன். சரி சரி, நான் கூப்பிட்றேன். அண்ணே, அப்பா எப்பண்ணே வந்தாரு? வந்து 1 மணி நேரம் ஆச்சு தம்பி. அப்பா நல்லா இருக்கீங்கப்பா. நான் படித்து ஆளாக்குறதுக்காக நீங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டீங்கப்பா. நீங்கள் நினச்ச மாதிரி நான் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டேன்ப்பா. அப்பா, எங்கள் கம்பெனி ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் இன்னும் 3 மாதத்தில் முடிஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன்ப்பா. நீங்கள் கை நீட்டி சொல்கிற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை கூடவே வச்சுக்கிறேன்ப்பா. 3 மாதம் பொறுத்துக்குங்கப்பா.
அதுக்கப்புறம் உங்க புள்ள உங்க கூட தான்ப்பா இருக்கப்பா. வேற என்ன, அப்பா தூங்கட்டும், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வேலு, தம்பி வந்துட்டாப்லையா? வந்துட்டாங்க, தூங்கிட்டு இருக்காரு. அப்படியா? நான் வேணா தம்பி எழுப்பிட்டுங்களா? வேணாம் வேணாம். சார்ஜ் கம்மியா இருக்கு. உருண்டை பின்னு இருக்கா? இல்லைங்கய்யா, நான் கடையில் வாங்கி தந்தேங்கய்யா. வேணாம் வேணாம். நானே போய் தம்பி பார்ப்பேன். சந்தோஷ், நல்லா இருக்கியாப்பா? உன்னை பற்றி வேலு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சுப்பா. நாங்கள் கஷ்டப்பட்டது எதுவும் வீண் போகலை. எங்கள் கனவை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டப்பா. கண்ணு முழிச்சு நீ படிக்கிறப்ப எப்போ கண்ணு மூடி தூங்குவேன்னு நானும் அம்மாவும் ரொம்ப கவலைப்படுவோம்ப்பா. நீ தூங்குறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஸ்கூலு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு எப்போ போவேன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் நீ இப்போ எங்கள் கூட இருக்கணும்னு நாங்கள் ஏங்குறோம்ப்பா. பெற்றவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. காலாகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நாங்கள் பேரம்பேத்தியை பார்த்துட்டாக்கா வாழ்க்கை நிறைவடைஞ்சிடும். பெற்றவங்களுடைய ஆசையை என் பிள்ளை நிறைவேற்றுவான்னு நாங்கள் நம்புகிறோம். தூங்க கூட நேரம் இல்லாமல் என் பிள்ளை உழைக்கிறான். தூங்குப்பா, தூங்கு. ஹலோ. ஆ ஆ அப்படியா? இதோ வரேன், இதோ வரேன். வேலு, வேலு, ஊர்ல இருந்து அவசரமா போனு. நான் போயே ஆகணும். என்னங்கய்யா, வந்து ஒரு நாள் கூட தங்காம நீங்க போறீங்க. தம்பி வேணா எழுப்பிட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நான் போயிட்டு வரேன். ஃபோன்ல பேசிக்கிறேன். ஐயா இல்லைங்கய்யா, ஐயா தம்பியை கூப்பிட இருங்கய்யா. ஐயா நில்லுங்கய்யா. அண்ணா அப்பாங்கண்ணே வந்து போன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே போயிட்டு இருப்பான். என்னை எழுப்பிருக்காங்கண்ணே. எழுப்பம் தான் சொன்னேன், அப்பா தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் போன் அடிக்கிறேன். Your phone is either switched off or not reachable at the moment. சார்ஜ் கம்மியா இருக்கு சொல்லிட்டு இந்த உருண்டை பண்ணி கேட்டாருப்பா. சரிண்ணே, நான் வந்து அப்பாட்ட பேசிக்கிறேன். எனக்கு நைட் ஃப்ளைட் இருக்கு, நான் வெளிநாடு போகணும். எனக்கு ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிருக்கேன். சரி தம்பி. ஆ
கனெக்ட் பண்ணி ஓகே ஓகே. சொல்லுங்க தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா தாத்தா பேராண்டி நாங்க விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. என்ன தாத்தா ஆச்சு? உன்னை பார்க்க உங்க அப்பா வந்தப்ப உங்க அம்மா சீரியஸ் ஆயிட்டா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற பாதி வழியில செத்துட்டான். செய்தி கேட்டு உங்க அப்பா திருச்சியில வீரோட போனவன் அப்ப போனவாதான் திரும்பி வந்தான். எனக்கு கொல்லி போட வேண்டிய என் பையனுக்கு நான் கொல்லி போட்ட பாவி ஆயிட்டேன்ப்பா. நான் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிதானே எனக்கு சந்தோஷம்னு பேர் வச்சீங்க. இப்போ ஆயில் முழுக்க நான் அளவச்சிட்டு போயிட்டீங்களேப்பா. தாத்தா இதுக்கப்புறம் நான் யார் தாத்தா அப்பா அம்மான்னு சொல்லுவேன்? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க. உனக்கு செய்தி சொல்ல போன் போட்டேன், போன் கிடைக்கல. உன் ஆபீஸுக்கு போன் போட்டேன், 2 நாளா அவங்களும் எடுக்கல. தாத்தா நான் வெளிநாட்டுல இருந்தேன் தாத்தா. சனி ஞாயிறு 2 நாளும் ஹெட் ஆஃபீஸ் லீவு தாத்தா. வெளிநாடு போற அளவுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. ஆனா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வங்கிற இந்த 2 படிப்பை மட்டும் படிக்காம விட்டுட்டீங்களேப்பா. தாத்தா இந்த வார்த்தையால கொள்ளாதீங்க தாத்தா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், எவ்வளவு வசந்த பதவியில இருந்தாலும் பெற்றவங்க கிட்ட பாசமா பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குங்கப்பா, நேரம் ஒதுக்குங்க.